தாவேகாவில் இணையப் போவதை உறுதி செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டி. செல்வம் உறுதி செய்திருக்கிறார். தாவேகாவில் இணைவதை டி. செல்வம் உறுதி செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட டி. செல்வம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார். திமுக கூட்டணியை காங்கிரசினர் விரும்பவில்லை என்றும் தாவேகாவுடன் சேர விரும்பியதாகவும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நௌஷத்துடன் தொலைபேசியில் அவர் கூறியதை தற்போது பார்க்கலாம். அதாவது கடந்த 3-4 மாசமா நாங்க காங்கிரஸ் கட்சி தாவேகால கூட்டணி வைக்கணும் நாங்க 80% தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கருத்தை பிரதிபலிச்சுட்டு வந்தோம். யாரும் தாவேகா கூட கூட்டணி வைத்தா மிக பிரம்மாண்டமா இருக்கும், அது மக்கள் நலனுக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நலனுக்கும் ஏற்ற மிகுந்ததா இருக்கும் நாங்க எல்லாம் வலியுறுத்தி வந்தோம். ராகுல் காந்தியுடைய எண்ணமும் அதுதான். ஆனா இறுதியில சில சுயநலவாதிகள் தன்னுடைய சொந்த நலனுக்காக திமுக போய் காங்கிரஸ் அடமானம் போட்டாங்க. அதனால் முதல் நாங்க அந்த கருத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். இந்த நிலையில தான் செல்வ பிறந்தகை என் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் அதிகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மீதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் மீதும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது கூட உரிய காரணம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அந்த விளக்கம் திருப்தி அளிக்காத வகையில தான் என் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். எந்த அடிப்படை முகாந்திரம் நான் திமுகவை எதிர்க்கின்ற ஒரே காரணத்துக்காக, தாவேகாவை ஆதரித்தேன் என்ற ஒரே காரணத்துக்காக திரு செல்வ பிறந்தகை அவர்கள் என் மீது பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார், ஏவலாளியாக மாறிவிட்டார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எனவே அவர் எடுத்த நடவடிக்கை செல்லாது. இருந்தாலும் கூட 43 ஆண்டு காலம் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் இரவும் பகலமாக இந்த இயக்கத்துக்கு நான் பணி செய்துள்ளேன். அந்த வகையில அவர் எடுத்த நடவடிக்கை என் மனதிற்கு மிகுந்த வேதனை அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் நான் இந்த இயக்கத்திலே தொடர விரும்பவில்லை, விளக்கம் அளிக்க விரும்பவில்லை. எனவே இன்று என்னை தாவேகாவில் என்னை இணைத்துக் கொள்ள நான் முடிவு செய்துள்ளேன். இன்று மாலை தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து என்னை அந்த இயக்கத்திலே நான் இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியில எப்படி முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினோ தன்னலமற்ற சேவையோடு அதே துடிப்போடு அதே வேகத்தோடு அதே முனைப்போடு தாவேகாவில் நான் பணியாற்றுவேன், மக்கள் பணி செய்வேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ இது நீங்க உங்க கருத்து மட்டும் இல்ல, இப்ப இதே போல மாணி தாக்கூரா இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் இதே போல டிவிக்கு போடுகிற ஒரு கருத்தை பரவலா பேசிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறுத்தினாங்க. பட் அவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. அப்படியே அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் கூட அகில இந்திய காங்கிரஸ்க்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணாம டைரக்டா நீங்க தாவேகா இணைக்க என்ன காரணம்? இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைமையே தவறான ஒரு முடிவுக்கு ஒரு படிக்குழியில காங்கிரஸ் கட்சியை தள்ளுகிற நிலைக்கு அவர்களே துணை போயிருக்கிறார்கள். அதனால துணை போர்வர்கள்ட்ட போய் நான் போய் விளக்கம் கொடுத்தோ எந்த சமாளிச்சோ எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காங்கிரசுடைய எதிர்காலம் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரசுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலம் இங்க முற்றிலுமாக இல்லை. இந்த நேரத்துல நான் போய் எனக்கு ஆதரவா நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் போய் மறுபடியும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். இனிமே காங்கிரஸ் கட்சியில என்ன 43 ஆண்டு கால சர்வீஸ் என்னுடைய உழைப்பு அதை அவர்கள் கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள், கேலி கூத்து ஆக்கியிருக்கிறார்கள். இனிமேல் அங்கு தொடர்பது எனக்கு உசிர்ந்ததாக தெரியவில்லை.